சந்தியா ராகம் சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீனு மாயா சீரியலில் மாயா அவங்க பெரியப்பாவை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியில் எடுத்துடுறாங்க. வீட்டில் யாருக்கும் தெரியாமல் செஞ்சுருக்காங்க. மாயா அவங்க தந்திரத்தால் எப்படியோ கார்த்திகிட்டேருந்து நகையை வாங்கிட்டு வந்து அந்த நகையை திரும்பவும் போலி நகையை கார்த்திகிட்ட கொடுத்து அந்த கார்த்தியும் அந்த நகையை கொண்டு போலீஸ் வரைக்கும் பசுபதிக்கும் தெரியாமல் போலி நகையை கொண்டு போய் வச்சிடுறாங்க. மாயா தந்திரமான முறையில் எப்படியோ பெரியப்பாவை வெளியில் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் பூசாரியார் சாமியாடி ரகுராம் ஐயா மேலே இப்படி ஒரு பழியும் அபாண்டமும் சொல்லிட்டீங்களே, இது நியாயமா அப்படின்னு ஊரை கூப்பிட்டு அவங்க சாமியாடி உண்மையை சொல்கிறாங்க. எப்படி நகை மாறிச்சு, போலி நகை எப்படி தங்கமாச்சு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாமல் இருக்குது. பூசாரிக்கு மட்டும் தெரிஞ்ச உண்மை அது. கார்த்திகிட்ட தந்திரமாக நகையை வாங்கி திரும்பவும் அதை சாமிக்கு சேர வேண்டிய நகையை பூசாரி மூலமாக அந்த நகையை செலுத்திட்டாங்க. இதுக்கப்புறமா ரகுராம் நிரபராதி அப்படின்னு தெரிஞ்சு எப்படியோ மாயா தான் தந்திரமான முறையில் இப்போ பெரியப்பாவையும் வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இந்த உண்மை யாருக்குமே தெரியல. பூசாரியார் ரகுராமை பார்த்து இந்த அவமானத்துலேருந்தும் அசிங்கத்துலேருந்தும் உங்களை வெளியில் கொண்டு வந்ததே மாயா தான் அப்படின்னு பூசாரியார் ரகுராம் கிட்ட யாரெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். புவனேஸ்வரியும் பசுவதியும் ரகுராம் எப்படி வெளியில் வந்திருப்பான், நம்மக்கிட்டே இருக்கிறதெல்லாம் உண்மையான தங்கமாச்சு, அப்போ சாமி கோயிலில் எப்படி தங்க நகை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க கிட்டே இருந்ததெல்லாம் போலி நகை. இந்த தடவையும் நகையால் அசிங்கப்பட்டு போயிட்டாங்க புவனேஸ்வரி. இந்த லிங்கம் நம்மளை ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு லிங்கத்து மேலே கோபமாக இருக்காங்க புவனேஸ்வரியும் பசுவதியும். எப்படியாவது இந்த ரகுராம் குடும்பத்தை நம்ம பழி வாங்கணும், அசிங்கப்படுத்தணும்னு நினச்சா முடியாது போல இருக்கே. சரி அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பக்கமாக கார்த்தி கேட்டுக்கிறாங்க. அவ்வளவுதானே, நான் எப்படியாவது தனத்தை அவளோட வாழ்க்கையவே கெடுத்து சீரழித்து அவள் குடும்ப வாழ்க்கையும் மானத்தையும் நான் வாங்காமல் விட மாட்டேன்னு சொல்லி அந்த கோபத்தில் கார்த்தி யாருக்கும் தெரியாமல் தனா வீட்டுக்குள்ளே போகிறாங்க. கார்த்தி போனதும் கதவை லாக் பண்ணுறாங்க. இதை பார்த்த தனா அப்படியே திடீர்னு பயப்படுறாங்க. என்னங்க நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு கேட்குறாங்க. தனா உன்னை விட்டு என்னால் இருக்க முடியலைங்கிறாங்க. ஐயோ இது மட்டும் வெளியில் யாருக்காவது தெரிஞ்சால் ரொம்ப அசிங்கமாக போயிடும் தெரியுமா, செய்து நீங்கள் இங்கேருந்து போயிடுங்க, இனிமேல் நீங்கள் என்னை மறக்கிறது தான் நல்லதுன்னு சொல்கிறாங்க தனா. இல்லை தனா, நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது அப்படி இப்படின்னு ஏதோ கார்த்திக் டைலாக் பேசுகிறாங்க. அந்த டைலாக் எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காங்க தனா. இப்படி ஒரு கெட்ட புத்தியோடு இருக்கிற கார்த்தியோட வாழ்ந்துதான் ஆகணுமா அப்படின்னு தனா யோசிக்கவே இல்லை. கார்த்தி மெல்ல மெல்ல தனாவை நெருங்கி போகிறாங்க. அப்போ தான் தனா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே வேண்டாம், நீங்கள் பேசாமல் அமைதியாக போயிடுங்க, யாருக்கும் தெரியாமல் வந்தீங்கல்ல, யாருக்கும் தெரியாமல் போயிடுங்க ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இல்லை தனா, நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படி இப்படின்னு கார்த்தி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக ஜானகி அம்மா வந்ததும் கதவை தட்டுறாங்க. அம்மா வந்துட்டாங்க, இங்கேயே எங்கேயாவது ஒளிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. கார்த்தியும் அங்கே கட்டில் கடியில் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஜானகி வந்ததும் என்ன தானா சாப்பிடாம வந்துட்டியே, பசியோடு கிடக்கக்கூடாது, நைட்டில் அது வந்தால் சாப்பிடு அப்படின்னு பாலை கொடுக்குறாங்க. எனக்கு வேண்டாமாங்கிறாங்க. கதிர் ஜார்ஜ் ஒயர் எடுக்கிறதுக்காக ரூம்குள்ளே வராங்க. வந்தவங்க ஜார்ஜ் ஒயர் எடுத்து திரும்பி பார்க்குறாங்க. கட்டில் கடியில் கார்த்தி பதுங்கிக்கிட்டு படுத்திருக்காரு. கதிர் கார்த்தியை பார்த்ததுமே அமைதியாக போயிடுறாங்க. பிரச்சனை பண்ணனா குடும்பத்துக்கு தான் கேவலம், அசிங்கம், தனாவுக்கு கெட்ட பேர். கார்த்தியை வீட்டில் வச்சு அடிச்சோன்னா அது நம்ம குடும்பத்துக்கு தான் கேவலம்னு நினச்சிக்கிட்டு கதிர் வெளியில் வரட்டும்னு காத்துட்டு இருக்காங்க. அப்பாடா தனிங்க யாருமே பார்க்கலன்னு நினைக்கிறாங்க. காரணம் நான் சொல்கிற இடத்துக்கு நீ வரணுங்கிறாங்க. சரி நான் வரேன் போங்கங்கிறாங்க. தனா என்ன நடக்குது நாளை சொல்ல பார்க்கலாம்.